parallel plate capacitor. ஸோ இந்த parallel plate capacitor பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டாங்கிலிஷில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? கெப்பாசிட்டர் அப்படின்னாலே என்ன? கெப்பாசிட்டி இல்லை, அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும், ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாமா? கெப்பாசிட்டர் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். வாட் டஸ் இட் கண்டெய்ன்? என்ன கண்டெய்ன் பண்ணிகிட்டு இருக்கு? ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். இப்போ புரியுதா? அதில் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் இருக்கும். அப்போ ஸ்டோர் ஆகிற ஒரு கண்டெய்னர் அப்படி வச்சுக்கலாமா? ஸோ இட் இஸ் தி டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் வாட்? டு ஸ்டோர் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். அப்போ ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துட்ட நம்ம ஒரு parallel plate ட்ரா பண்ணிப்போம். வரைஞ்சிக்கோங்க, parallel plate capacitor. இப்போது parallel plateனா 2 பிளேட் இல்லையா? 2 பிளேட் இப்படி போட்டுடுறேன். மெட்டல் பிளேட் அப்படி இருக்குது. இது பிளேட் 1, பிளேட் 2 அப்படின்னு வச்சுப்போம். பிளேட் 1, பிளேட் 2. பிளேட் 1ல் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, ஏ ஏரியா இருக்குது. அதே ஈக்குவல் ஏரியா இங்கேயும் இருக்குது, ஏ. இதுதான் ஏ ஏரியா அப்படின்னு வச்சுப்போம். ஏன்றது ஏரியா. அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? நாம் ஒரு பிளேட்டை வந்து சார்ஜ் பண்ணுறோம், ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறோம். அப்படி ஓகேவா? பிளேட்டை சார்ஜ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது என்னென்னா, இங்கே சார்ஜ் ப்ளஸ் அப்படின்னு போட்டால் இதோட ஆப்போசிட் சைடில் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குல்ல, ஏற்ற மாதிரி இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும். இங்கே எவ்வளோ ப்ளஸ் சார்ஜ் நம்ம கொடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே என்ன ஆகும்? மைனஸ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிடுது. இப்போது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கிறப்போ அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ்லேருந்து அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நடக்கும் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இப்படி போகும். இதில் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். லெட் அஸ் கால் இட் டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டி அப்படின்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 plates. ஸோ வாட் இஸ் டி? டி அப்படிங்கிறது the distance between 2 plates, right? Distance between 2 plates. இப்போ இந்த arrow mark என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது? that is electric field. இது வந்து ஒரு வெக்டார் electric field. ஓகே, இப்போது இந்த ப்ளஸ்ஸு இன் அ கிவன் ஏரியா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? அதாவது த சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிக்மா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் அக்குமுலேட் ஆகி இன் அ கிவன் ஏரியாவில் இருக்குது. இது என்னது? மைனஸ் ஏரியாலாம் அக்குமுலேட் ஆகி இன் அ கிவன் ஏரியா ஏயில் இருக்குது. அப்போ இதை மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேர் என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இல்லை. இது நெகட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் டென்சிட்டி. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஆனால் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குதுல. இது புரிஞ்சுதா? ஸோ இதோட சார்ஜு இதை வந்து ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ ஒட்டுமொத்தமான சார்ஜ், இது வந்து மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சிக்மா அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? தட் இஸ் ப்ளஸ் கியூ டிவைடட் பை ஏ. அதை தான் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போது மைனஸ் சிக்மா அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் நத்திங் பட் இதனுடைய மைனஸ் கியூ டிவைடட் பை ஏ தான் சொல்கிறோம். இப்போ புரியுதா? ஸோ இதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் ப்ளஸ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகி அந்த சர்ஃபேஸ் லெவலில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை தான் நம்ம பார்க்குறோம்.
ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டியா? ரைட். அப்போது அவுட்டர் ரீஜியனில், அதாவது இங்கே அவுட்டர் ரீஜியன், இந்த ப்ளஸ் பிளேட் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் எக்ஸ்டீரியர் சைடு அவுட்டர் ரீஜியனில், அதாவது ரீஜியன் அபவ் திஸ் டாப் பிளேட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அங்கே இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அதை ஸ்டடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது நான் சொல்கிறது இங்கே நல்லா புரிஞ்சுக்க, அவுட்டர் ரீஜியன் அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அவுட்டர் ரீஜியன் 1 அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு நல்லாவே தெரியும் அவுட்டர் ரீஜியனில் இருக்கிறப்போ அங்கே 0வாக இருக்கும். ஏன்னா அங்கே எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்காது, வெளிப்பக்கம் இல்லை. ஸோ E அப்படிங்கிறது இந்த இடத்துட்ட என்ன ஆகுது, சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். இந்த சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மைனஸ் சிக்மா நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா அப்போ ரிசல்ட் என்னது, 0 தானே. புரியுதா? இது அவுட்டர் ரீஜனில். அடுத்தது பிலோ, கீழே செகண்டு, இந்த அவுட்டர் ரீஜன், அதாவது பிலோ த பாட்டம் பிளேட், அவுட்டர் ரீஜியன் 2. இங்கே let us talk about this electric field. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். அதே மாதிரி இங்கே மைனஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட், இங்கேயும் 0. அப்போ எக்ஸ்டீரியர் சைடு டோட்டலாக 0வாக இருக்குது. இன்னர் ரீஜன் பேசுவோம். அங்கே எப்படி இருக்கும் நோட் பண்ணிக்கோ, இன்னர் ரீஜன், அதாவது 1 கிடையாது 2 கிடையாது, 2த்துக்கு இடையில இன்னர் ரீஜன் பிட்வீன் த பிளேட்ஸ், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ்டு பிளேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ்டு பிளேட் எப்படி இருக்கும். ஒன்று வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இங்கே என்ன இருக்குன்றது, ஸோ சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படின்றது என்ன, பர்மிட்டிவிட்டி த்ரூ ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லையா. சிக்மாங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம், Q by A. அடுத்தது இந்த இடத்துட்ட புரியுதா, இங்கே இதில் வந்து என்னென்னாக்கா அடிஷனில் சிக்மா, ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னாக்கா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ அப்போது இதனுடைய நெட் ஃபீல்டு அப்படிங்கிறது 2 எப்சிலான் நாட். அப்போ இந்த இடத்துட்ட என்ன ஆகுது, 1/2 + 1/2 1 தானே. அப்போ சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட்னு மாறிடும். இந்த சிக்மாங்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம், Q by Aன்னு போட்டிருக்கோம். அப்போ சிக்மாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், Q by A கொண்டு வந்தால் Q டிவைடட் பை A இன்ட்டு எப்சிலான் நாட்னு வந்துடும். புரியுதா? ஸோ அப்போது E, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது Q எவ்வளோ சார்ஜ் கொடுத்தோம் இன்ட்டு A இன்ட்டு எப்சிலான் நாட். இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். சரியா? அப்போ இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எப்போதும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நோட் திஸ் பாயிண்ட். த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு த நெகட்டிவ் பிளேட். பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இட் இஸ் லோக்கலைஸ்டு பிட்வீன் தீஸ் 2 பிளேட்ஸ். லோக்கலைஸ்டுன்னு என்ன, ஒரு இடத்துல பொசிஷன் ஆகிருக்கும். அப்படியே இந்த சூறாவளி காற்றெல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரே இடத்துல அது பொசிஷன் ஆகியிருந்தது அப்படின்னா புரியுதா. அதனால தான் இந்த ஸ்டேஷனரி சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு பிளேட்டு, எலக்ட்ரிக் பிளேட் தானே, மெட்டல் பிளேட், இதுக்கு வந்து ஒரு டெஃபினட் ஏரியா இருக்கும்.
இல்லையா? ஓகே, இதில் இந்த ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் எப்போது ஷார்ப்பாக இங்கேருந்து தான் போகுமா, கொஞ்சம் பெண்ட் ஆகி ஓரத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபீல்டு லைன்ஸு பெண்ட் அவுட்வேர்டு கொஞ்சம் வெளியிலையும் போகும், இப்படி வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ த ஃபீல்டு லைன்ஸ் பெண்ட் அவுட்வேர்ட் அட் த எட்ஜஸில் பெண்ட் ஆகும். இது என்ன, இது ஒரு எஃபெக்ட். இது வந்து என்ன எஃபெக்ட்னாக்கா ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்டுன்னு பேர், நோட் பண்ணிக்கோ. ஸோ லெட் மீ டாக் அபவுட் திஸ் ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்ட். வாட் இஸ் ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்ட்? நோட் பண்ணிக்கோ. Fringing of field na fringing of electric field. Fringing of electric field na, that is the phenomenon of field lines bending outward at the edges. அது முக்கியம், நோட் ஆன் தட் பாயிண்ட். எட்ஜஸில் தான் இதெல்லாம் நடக்கும். புரியுதா? இப்போ இந்த ஆப்டிக்ஸில் நம்ம சொல்லுவோம்ல, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாக்கா ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகிறப்ப டைரெக்ஷன் மாறுது லைட்டுக்கு. அதே இது டைஃப்ராக்ஷன் அப்படின்னாக்கா ஷார்ப் எட்ஜில் பெண்ட் ஆகும், லைட் அப்படி பெண்ட் ஆகி போகும். எப்படி ஒரு ஆட்டோக்காரன் வந்து நம்ம காரில் போயிட்டு இருப்போம், பின்னாடி ஆட்டோக்காரன் வந்துருப்பான், தடான்னு நமக்கு முன்னாடி நிற்பான், அப்படி ஒரு ஷார்ட்கட் அடித்து டபால்னு வந்திருப்பான், ஒரு டைஃப்ராக்ட் ஆகி அப்படி போயிருப்பான். ஓகே, ஸோ ஸ்லைட் பெண்டிங் கொடுத்து டப்புன்னு, அதாவது ஓவர் டேக்கிங் மாதிரி. ஸோ அப்படி அந்த எட்ஜஸ் கிடச்சதுன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சிடறான்ல, அந்த மாதிரி இந்த வேலையை இதுவும் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்டு. ஓகே, அப்போது இதனால் என்ன பிரச்சனை? சிக்மா வில் நாட் பி ஸ்ட்ரிக்ட்லி யூனிஃபார்ம் ஆன் என்டையர் பிளேட். ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சைடில் இப்படி கசிஞ்சிருது, அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்சிட்டி எப்படி யூனிஃபார்ம் சொல்லுவேன்? ரைட்டா? தேர்ஃபோர் த சிக்மா வில் நாட் பி யூனிஃபார்ம். இது எதனால்? பிகாஸ் ஆஃப் ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட். புரியுதா? is not uniform, நோட் பண்ணிக்கோ, on the entire plate. அந்த பிளேட் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏரியாவை விட ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட்ஸ், அதாவது இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட் ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அது வந்து மச் லெஸ் தேன் ஏ அப்படின்னா, அதாவது எவ்வளோ க்ளோஸராக இருந்ததுனாக்கா, புரியுதா, இந்த எஃபெக்ட்டு அவ்வளோவா இருக்காது, அதை இக்னோர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப க்ளோஸராக வந்துருச்சு இல்லை, புரியுதா? பக்கத்தில் வச்சாக்கா அதை அங்கே இங்கேயும் போக முடியாது, இப்படி வெளியில் கசஞ்சும் போக முடியாது, பெண்ட் ஆக முடியாது. புரியுதா? அது எப்படி இருக்கணும்? எப்படின்னா, வென் டேக் டவுன் வென் டி ஸ்கொயர் என்ன? த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் இஸ் மச் லெஸ் தேன் த ஏரியா ஆஃப் த பிளேட். அப்போ என்ன ஆகிடும்? இந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட் கேன் பி இக்னோர்ட். புரியுதா? ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட் can be ignored. இது புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ now let us proceed. அப்போ நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு போகிறோம். அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் இப்போ நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டு மறுபடியும் வந்துட்டோம். முதல்ல என்ன சொன்னேன்? யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்காதுன்னு. எப்போ? அதாவது ஒரு கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் இருக்கிறப்போ சைடெலாம் கசியும், அப்படியே பெண்ட் ஆகி போகும். அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்சிட்டி யூனிஃபார்மாக இருக்காது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? கீப் தம் க்ளோஸ்ட், ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள்.
அது மூலியமாக இந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணிட்டா இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்டு டென்சிட்டி வந்துடுதா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்துடுதா, அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அதை இன்னும் மச் க்ளோஸராக கொண்டு போயிட்டு இப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஏன்னா இந்த சார்ஜ் இங்கேருந்து இங்கே வந்ததுனாக்கா there arises potential difference. So the potential difference V is given by E into D. Note பண்ணிக்கோ, E into D. இந்த இடத்துட்டு E அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே, 1 by epsilon into Q divided by Aன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அது according to this equation இல்லையா. E is equal to Q by A epsilon naught. புரியுதில்ல, Q divided by A epsilon naught. அந்த ஈக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி பிரித்து எழுதிட்டேன். இன்ட்டு டி தானே, புரியுதா, இன்ட்டு டி. Are you able to follow? அப்போது we know already the capacitance of a parallel plate capacitor is given by the equation Q by V. இது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், E அப்படிங்கிறது என்னது, 1 by epsilon naught into A, that is Q divided by A. இந்த ஈக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாச்சு. now C is equal to Q by V. இப்போது இந்த Vக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அப்போ என்ன ஆகும், that is V is equal to Q ஏற்கனவே இருக்குது, I mean 1 divided by, ஏன்னா நம்ம இப்போ Qக்கு பதில் தான் போட போகிறோம், சாரி, C is equal to Q divided by Vக்கு பதில் போடுறோம். V மேலே ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ Q into D into இது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகிடுது, A into அடுத்தது எப்சிலான் நாட், கரெக்டாக. Q கேன்சல் ஆகிடுமா, அப்போ C என்ன ஆகிடுது, A into epsilon naught divided by D. This is a very important formula for capacitance. அப்போ from this is clear that suppose in the permittivity through free space அந்த கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா, அப்போ கெப்பாசிட்டன்ஸு என்ன ஆகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel plates இருக்குல்ல, அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் E naught, C is directly proportional to A and C is inversely proportional to D. Do you understand this? So this is a very important concept. Got it? இப்போ ஒரு சின்ன ஒரு லாஜிக் இங்கே கொண்டு வருவோம். அதாவது let me consider இந்த A, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன் நான். let us consider this formula, that is C is equal to A into epsilon naught divided by D. இதுதான் நம்ம ஃபார்முலா. C வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும், C. இப்போ இந்த Cயை we are going to calculate. A வந்து 1 meter square. நான் இப்போ போடுறப்பே யூனிட் சைமல்டேனியஸாக போட்டுட்டு வரேன், பார்த்துன்னா தெரியும். அடுத்தது எப்சிலான் நாட் அப்படிங்கிறது 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1, ஓகேவா, இன்ட்டு இங்கே உள்ள மீட்டர் ஸ்கொயர் ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம், ஹோல் டிவைடட் பை டி வந்து என்ன பண்ணிக்கிறேன், தட் இஸ் இங்கே A வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கிறேன், அதான் மீட்டர் ஸ்கொயர். D வந்து 1 mm, அதாவது D வந்து 1 mm. 1 mm என்ன, 1 millimeter, that is 10 power minus 3 meter. அடுத்தது A வந்து அது 1 meter ஸ்கொயர். ஸோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 into 10 power minus 3 meter எப்படி இருக்குது, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இது மீட்டர் இல்லையா, டிவைடட் பை மீட்டர், சரியா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்,
8.85 அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இங்கே மேலே 10 power minus 12 இருக்குது. இந்த 10 power minus 3 மேலே போச்சுன்னா 10 power plus 3 கரெக்டாக. அப்போ என்னாகும்? C is equal to 8.85 into 10 power minus 9 என்ன வரும்? C squared per Newton meter. இதை தான் என்ன சொல்கிறோம்? இந்த C squared Newton per Newton அப்புறம் மீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இதில் இவ்வளோ ஃபேரடாக நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 8.85 into 10 power minus 9 farad நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் இந்த 1 farad அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு, பிகர் யூனிட். இதெல்லாம் எல்லாமே ரொம்ப மினிமமாக இருக்கும். இதை என்ன சொல்லலாம்? நானோ ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். நானோ ஃபேரட்னு என்ன? 10 power minus 9. ஆர் யூ வில் ஃபாலோ? 10 power minus 9. ஓகேவா? புரியுதா? ஸோ அதனால தான் இதோட வேல்யூ எல்லாமே நம்ம இப்போ எடுத்தோம்னா 1 ஃபேரட்லாம் எடுக்க முடியாது. எடுத்தானே என்ன பண்ணலாம்? வெரி லீஸ்ட் அமௌண்ட்டாக தான் அது வரும். ஓகே, இதோட அதிகபட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் சொன்னல கெப்பாசிட்டர், இந்த ரெண்டுத்துக்கு இடையில 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்க. 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், யூ ஜஸ்ட் இமேஜின். இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் இல்லை, இந்த அளவுக்கு கெப்பாசிட்டரை நான் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? கால்குலேட் பண்ணலாமா? பண்ணலாம். 1 சென்டிமீட்டர்னு வச்சா என்ன ஆகும்? அஸ்யூமிங் தேட் நோட் பண்ணிக்கோ. இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்போ 1 mmன்னு வைக்கிறப்போ. இப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ D இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு வைக்கிறேன். அப்போனா என்ன ஆகும்? 10 power minus 2 மீட்டர் தானே, கரெக்டாக? ஸோ 10 power minus 2 மீட்டர்னு போட்டு இப்போது நல்ல கவனி, இதில் எவ்வளோ ஏரியா தேவைப்படும் இந்த 10 power minus இந்த ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா. அப்போ பார்த்தா 1 ஃபேரட்னு எடுத்துக்கிறேன். ஃபேரடே வந்து எவ்வளோ? 1 ஃபேரடேன்னு எடுத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுட்டேவா? இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 ஃபேரடே, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேரடே அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ 1 ஃபேரடே நல்ல கவனி, 1 ஃபேரடே எடுத்தால் இங்கே என்ன ஆகும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பார் அதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும்ன்ட்டு. இப்போது C இருக்குது, நோட் பண்ணிக்க. அது 1 ஃபேரடேயா? நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். 1 ஃபேரடே போட்டோன்னா இஸ் ஈக்குவல் டு ஏரியா, அது நம்ம வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். அடுத்தது எப்சிலான் நாட் வேல்யூ என்னமா? 8.585 இன்ட்டு 10 power மைனஸ் எவ்வளோ வேல்யூ? 12 -12. ஓகேவா? புரியுதா? அடுத்தது டிவைடட் பை த டிஸ்டன்ஸு, அது எவ்வளோன்னு பார்த்தோம்? 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ? 10 power minus 2 மீட்டர். புரியுதா? இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகுமா? ஸோ 10 power minus 2 மேலே போய்டும். கீழே என்ன இருக்கும்? 8.85 இன்ட்டு 10 power minus 12. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளோ ஆச்சு? 10 power மேலே போச்சுன்னா 12னா ப்ளஸ் 12, அப்போ 10 power 10ன்னு இருக்கும். டிவைடட் பை 8.5 இல்லையா? 8.85. ஸோ தட் இஸ் 1 டிவைடட் பை, லெட் அஸ் கால்குலேட் 1 டிவைடட் பை 8.85. 1 டிவைடட் பை 8.85 எவ்வளோச்சு? 0.1165. ஸோ 0.1165 இங்கே எவ்வளோ? 10 power 10
இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர். யூ ஜஸ்ட் இமேஜின், அதை நம்ம 1.165 இன்ட்டு 10⁻9 எடுப்போம் மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஏரியா. ஜஸ்ட் இமேஜின், இவ்வளோ பெரிய ஏரியா. 10⁻9 எங்கே போச்சு? இவ்வளோ பெரிய சார்ஜ்டு பிளேட்டு, 1 சென்டிமீட்டர் கேப் வரணுன்னா அப்போ அதோட ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்கணும்? இது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னாக்கா ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் லென்த் அண்ட் பிரெத்தில் இருக்கணும் அது. புரியுதா? ஸோ 30 கிலோமீட்டர் லென்த் அண்ட் பிரெத்தில் இருந்தால் அது ஒரு 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக போட்டோம்னா அதுக்கு இடையில 1 சென்டிமீட்டர் வச்சா 1 ஃபாரடே வரும். அப்போனா திங்க் பண்ணி பாருங்கள், அதோட ஹியூஜ் யூனிட் இவ்வளோ பெருசு இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதனால தான் உனக்கு கெப்பாசிட்டர் அப்படின்றது சின்ன சின்னதாக தான் இருக்கும், அது ரொம்ப மினிமமாக தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த ஃபாரட் சொல்கிறப்ப 1 ஃபாரட் அப்படியெல்லாம் கணக்கு வராது. எப்படி வரும்? 10⁻⁹ ஃபாரட், 10⁻12 ஃபாரட்னு எடுப்பாங்க. ஸோ 10⁻⁹ ஃபாரட்னா நானோ ஃபாரட், 10⁻12 அப்படின்னாக்கா பைக்கோ ஃபாரட் அப்படின்னு பேர். ஐ ஹோப் நவ் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிக்னஸ் ஆஃப் திஸ் Faraday unit, particularly for capacitor. Do you understand this concept? So this is a very important one and you should try to understand this. நான் இதை அப்படியே ரீகேப் பண்ணுறோம் ஒரு தடவை, கவனிங்க. இப்போது நாம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஒரு parallel plate capacitor. Parallel plate capacitorனால் நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி ஒரு 2 பிளேட் எடுத்துக்கலாம். சரியா? 2 பிளேட் எடுத்துக்கிறேன். ஒரு கலர்ஃபுல்லாக போடுவோமே, ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ நான் லைனில் போட்டிருக்கேன். லைனில் போட்டனால ஏதோ குச்சி மாதிரி தெரியுது, புரியுதா? ஆக்சுவலாக இந்த 2 பிளேட் இப்படி வச்சுக்கோ. இப்போ புரியுதா? இந்த 2 பிளேட்டில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது உள் பக்கமாக ப்ளஸ் 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 ப்ளஸ். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, புரியுதா? இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? மைனஸ் 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 மைனஸ். அப்போ இதை தான் என்ன சொல்கிறோம்? எப்படி சொல்லுவோம் இதை? ப்ளஸ் சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இது மைனஸ் சிக்மா நெகட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸ் டென்சிட்டி. இந்த 2 சர்ஃபேஸ் டென்சிட்டி இருக்குது. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி வைக்கிறப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொன்னேன்? இந்த பிளேட் இப்படி இருக்குன்னா அவுட் சைட் த ரீஜன், அபவ் த பிளேட், பிலோ த பிளேட், எக்ஸ்டீரியர் ரீஜனில் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகும்? உள்ளே தான் பார்க்கணும். அப்படி உள்ளே பார்க்குறப்போ இங்கே என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அது எவ்வளோ? சிக்மா டிவைடட் பை 2ε0 ப்ளஸ் சிக்மா பை 2ε0, தட் இஸ் சிக்மா பை A∈0. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது? E அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ Q டிவைடட் பை A∈0. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் கெப்பாசிட்டர் எவ்வளோ? Q பை A∈0. Qன்னா என்ன? சார்ஜ், அது எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஏங்கிறது இந்த ஏரியா, அந்த பிளேட்டோட ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. E0 அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஐ மீன் பர்மிட்டிவிட்டி த்ரூ ஃப்ரீ ஸ்பேஸ், E0னா. சரியா? ரைட். இங்கே ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்டு. இப்போ சார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே சான்ஸ் இருக்கா? இல்லை. நீ ரொம்ப பெரிய பிளேட்டாக எடுத்துகிட்டு நிறைய டிஸ்டன்ஸ் வச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி சைடெலாம் வழிஞ்சு போயிட்டு இருக்கும். அதுதான் என்னது? ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ஃபீல்டுன்னு பேர். இந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்டை அவாய்ட் பண்ணணும்னா இந்த பிளேட்டை இஷ்டத்துக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? கீப் இட் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள். இப்படி பக்கத்தில் இருக்கணும். எல்லாம் எம்எம் கேஸில் இருக்கும். எம்எம்னா என்ன? சென்டிமீட்டரில் 10 mm. ஸோ இங்கே இருக்குல்ல, இங்கே வச்சுருக்கேன், இதில் 10 mm அப்படின்னு சொன்னால் இந்த 10 mm அப்படிங்கிறது இங்கே பார்த்தா அப்படின்னாக்கா தட் இஸ் இல்லையா? இந்த 10 mm தான் 1 சென்டிமீட்டர். அப்படின்னா 1 mm எத்தனோண்டு இருக்கும். இந்த அளவுக்கு வச்சாலே எவ்வளோ ஃபாரட் வருது பார்த்தியா? புரியுதா? ஸோ அதுதான் இங்கே போடுறோம். ஸோ 1 mmன்னு நான் வச்சுருக்கேன் இங்கே, அதுதான் நம்ம கால்குலேஷனில் பார்த்தோம். ஓகே. இப்போ இந்த கெப்பாசிட்டரை என்ன பண்ணுறோம்? இந்த டிஸ்டன்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறது மூலியமாக இந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்டை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ we are able to get uniform charge. ஸோ V is equal to EDன்றது தெரியும். that is electric field into the distance between the என்னது பிளேட்ஸ். அப்போது
இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே போட்டது, இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி அண்ட் வி ஆல்ரெடி நோ சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. ஸோ ஃபஸ்ட்டு வி இது கிடைக்குது, இதில் இந்த கியூவை வியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ரெசிப்ரோகேட் பண்ணி கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருது. ஸோ ஒன்ஸ் வி ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் த கெப்பாசிட்டன்ஸ், இப்போ என்ன பண்ணுறோம், அதில் 1 mm எடுத்துக்கிறோம். 1 mm எடுத்துகிட்டு, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 mm, அதாவது 1 mmனா 10⁻³ ஏங்கிறது 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் இது வேல்யூவை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 8.85 இன்ட்டு 10⁻⁹ ஃபாரடே வருது. இப்போ டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? இன்க்ரீஸ் பண்ணோம், இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 1 ஃபாரடே வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பண்ண முடியாது. யாராவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக லென்த்து, பிரெத்து வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர், எங்கே போகிறது? புரியுதா? ஸோ அப்போது இதனுடைய அந்த பெரிய அந்த பிக்னஸ் உனக்கு புரியுதா? அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். என்ன பண்ணிட்டேன், இதை டி வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். அதாவது இவ்வளோ நல்ல அப்ரிஷியபிளாக ஒரு திக்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லை? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு பேரலல் பிளேட் இந்த மாதிரி ரெடி பண்ணி 1 சென்டிமீட்டரில் செக் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது இல்லை? அப்போது அதுக்கு தகுந்த சார்ஜ் வேணும்னா இவ்வளோ பெரிய பிளேட்டை கொண்டு வந்து வச்சா தான் அங்கே கெப்பாசிட்டராக ஒர்க் ஆகும். இப்போ புரியுதா? சரியா? அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் ஏ எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத பண்ணோம். ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வச்சுக்கிட்டேன், 1 ஃபாரடு. டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வச்சுட்டோம், 1 சென்டிமீட்டர். எப்சிலான் கான்ஸ்டன்ட்டு, இதை ஒர்க் அவுட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ எவ்வளோ வருது, 1.165 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர் ஸ்கொயர்டு வருது. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய பிளேட்டாக இருக்கணும். ஸோ 10/10 கிலோமீட்டர் போட்டால் தான் இவ்வளோ மாதிரி வரும். இப்போ புரியுதா? ஓகேவா? எனி டவுட்? அதுதான் இந்த 10⁻⁹ 10 கியூப்னு வச்சுக்கேன். 10 கியூபுங்கிறது என்ன, கிலோமீட்டர் தானே. ஸோ கிலோமீட்டர் ஸ்கொயர்டு என்ன, 10⁻⁹ மீட்டர் ஸ்கொயர். அப்போ 10 கிலோமீட்டர் அப்படி போனால் தான் பயங்கரமாக இந்த மாதிரி வேல்யூ வரும். புரியுதாப்போ?